அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிச்சிந்தன் பாண்டியன் ஹோமியோபதியிலிருந்து. இது ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குற ஒரு வீடியோ பதிவு தான். ஸோ இதுவரை முழுமையாக பாருங்கள். ஒரு புதுமண தம்பதி திருமணமாகி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், முக்கியமாக உடலுறவில் ஈடுபட்டதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு மாதவிடாயோட சுழற்சி மாற்றமடையுது. பயங்கரமான வயிற்று வலி, வெள்ளைப்படுதல் அதிகமான துர்நாற்றம், காய்ச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகளை அடிக்கடி அவதிப்படுறாங்க. ஆனால் திருமணத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவரைட்டிஸ், அதாவது கருப்பையுடைய வீக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, திருமணம் ஆனதுக்கப்புறம், முக்கியம் உடலோடு ஈடுபட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கருப்பை வீக்கம், ஓவரைட்டிஸாக இருக்கட்டும், ஊஃபரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஓவரியன் சிஸ்ட் ஏதாவது தொந்தரவுகள், மாதவிடாய் சுழற்சியில் ஏதாவது தொந்தரவுகள், இல்லை கொனோரியா மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வருது அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதாவது உடலுறவு மூலியமா ஏற்படுற நோய் தொற்று ஏதாவது நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறது. இது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாக தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டி ஒரு அனுபவ கேஸ் நம்மளுடைய கிளினிக்கில் ஒரு குழந்தை, ஒரு 6 வயது ஆண் குழந்தை நம்ம ட்ரீட்மெண்ட் வராங்க. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே சரி ஆப்தால்மியா நியோனாட்ரம், அதாவது கன்ஜெக்டிவிட்டிஸ் கூட சொல்லலாம். கண்களில் வீக்கம், காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது கண்களை திறக்க முடியாது, பூளை எல்லாமே இந்த 2 கரு வெளியுமே அடைச்சி வச்சுருக்கும். வெளிச்சத்தை பார்த்தா கண் கூச்சம், தொந்தரவுகளை ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டு இருக்கு. நம்ம வினவி பார்க்கும்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது பரம்பரையில் எதுவும் தொந்தரவுமே இருந்தது கிடையாது. ஸோ 5 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, எந்தவித முன்னேற்றமுமே இல்லை. 6வது மாதம் அந்த குழந்தையின் தந்தைகிட்ட நம்ம பேசும்போது அந்த தந்தை திருமணத்திற்கு முன்னாடி கொனோரியா மாதிரி தொந்தரவுகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கு அவசரமாக ரசாயனம் கலந்த மாத்திரைகள், ரசாயனம் கலந்த மருந்துகள் நிறையா எடுத்து அந்த டிஸ்சார்ஜ், அந்த கொனோரியாவில் ஒரு சின்ன கசிவு வெளியேறிட்டே இருக்கும். அதை அமைக்க வச்சிருந்திருக்காரு, சரியாக வைத்தியம் பார்க்காம. என்ன இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு அந்த தொந்தரவு பரப்பப்பட்டிருக்கு, அந்த குழந்தை அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குரிய மருந்து கொடுத்து நம்ம அதை கிளியர் பண்ணி நம்ம கொடுத்தோம். இதில் அவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் சொல்லணும்னு கேட்கும்போது, ஏதாவது மனமுறிவு ஏற்பட்டுருமோ, இல்லை மேலே சந்தேகமாயிருமோ, இல்லை நீங்கள் அசிங்கமாக இருக்கும் இப்படி தொந்தரவுனாலே நிறையா விஷயங்களை சொல்கிறது கிடையாது. இந்த பெற்றோர்கள் பண்ணுறது குழந்தைகளை பாதிக்கும் சொல்கிறது இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. முக்கியம் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, அதுலேயும் ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பரம்பரை நோயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே தொந்தரவு இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப சிறந்தது. உங்களையும் சரி, உங்களை சார்ந்தவங்களையும் சரி, எளிமையாக சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் குறிப்பிட்ட வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு ஏதாவது தொந்தரவு பார்ப்போம். நன்றி.